ஏற்கனவே நான் ஒரு முறை பென்சிலில் வரைஞ்சிட்ருக்கிறேன். நீங்களும் அது போல் ஒரு முறை பென்சிலில் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிருங்க. ஒரு 2 முறை நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப 3ஆவது முறை ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்டாரை வரைய கற்றுத்தரலாம். அதே போல் இந்த ஸ்டாரு உங்களுடைய காலை நேர தியானத்துக்கும் உதவக்கூடிய வகையில் இந்த நட்சத்திரம் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. தியானம் பண்ணும்போது உங்கள் கண்களாலேயே இந்த நட்சத்திரத்தை ஒரு கவசமாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் தியான பயிற்சியை தொடங்கலாம். ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த ஸ்டார் வரைகிறது கஷ்டமாக தெரியாது. ஒரு 2 முறை வரையும்போது தான் இந்த ஸ்டார் கொஞ்சம் கடினமாக தெரியும். இந்த நட்சத்திரத்தை நம்மளுடைய கடவுள் படங்களில் நாம் பார்க்கலாம். இந்த முருகருடைய சரவண பவா அப்படின்ற எழுத்தும் இந்த ஸ்டாரில் தான் வரும். இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க இந்த காப்பை தரையில் பெரிய அளவில் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் உட்காந்து நம்முடைய தியானத்தை தொடங்குவாங்க. இது போல் நீங்கள் உங்களுடைய எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஈஸியாக வரைஞ்சி பழகலாம். ஸ்டார் வரைகிறது இப்போது கஷ்டமே கிடையாது. தேங்க்யூ. நன்றி. நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க.